நம்ம பொண்ணு பூமிகாவுக்கு. ஐயோ மாமா, ஏன் இப்படி முழுசா சொல்லாம என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? சீக்கிரம் பூமிகாக்கு என்னன்னு சொல்லுங்க. நம்ம பொண்ணுக்கு போன் மேரோ கேன்சரா? என்ன மாமா சொல்றீங்க? நம்ம பொண்ணுக்கு கேன்சரா? எனக்கு அப்படியே தலையை வெடிச்சிடும் போல இருக்கே. ரசத்தி, உன்னால இதை தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்குது. இப்போ நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நீ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் பூமிகாவுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அப்பதான் பூமிகாவுக்கு போன் மேரோ கேன்சர் நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறதால கண்டிப்பா கியூர் பண்ணிட முடியும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம பொண்ணு உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லல்ல மாமா? உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தான் சொல்றாங்க ராசாத்தி. ஆனா அதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்ல வேண்டியதானே மாமா? ஆபரேஷன் பண்றதுக்கு பூமிகாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டெம் செல்ஸ் வேற யார்கிட்ட இருந்தாவது கிடைக்கணும். அதாவது டோனர் கிடைக்கணும். டாக்டர் எங்க எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களோடது எதுவுமே பூமிகாவுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டாரு. நீ மயக்கமா இருந்ததால உன்னை மட்டும் அவங்க டெஸ்ட் பண்ணல. ஆனா நீ பூமிகாவுக்கு அம்மாங்கிறதால உன் ஸ்டெம் செல்ஸ் அவளுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. என்ன மாமா நீங்க இது போய் இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? எனக்கு என் பொண்ணை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்ல. என் பொண்ணுக்காக ஸ்டெம் செல்ஸ் என்ன, என் உயிரையே வேணும்னாலும் தருவேன். வாங்க டாக்டர் பார்த்து டெஸ்ட் எடுக்க சொல்லலாம். வாங்க மாமா. ரசதி இரு. ஓகே டாக்டர், என்னோட ஸ்டெம் செல்ஸ் பூமிகாவுக்கு மேட்ச் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. என் பொண்ணு எப்படியாவது குணமாகணும். ப்ளீஸ் டாக்டர், டெஸ்ட் பண்ணுங்க. கூல் டவுன் ராசாத்தி. எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? முதல்ல உட்காருங்க. டாக்டர், பூமிகாவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னதும் இப்படிதான் அவசரமாயிட்டா. நீங்க இவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ராசாத்தி, இப்போ உனக்கு எப்படிமா இருக்கு? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் நல்லா இருக்கேன் மாமா. டாக்டர், என் பொண்ணு பூமிகா. ராசாத்தி, கண்ட்ரோல் யோசனை. பூமிகாவுக்கு பிரச்சனை இருக்குதான், ஆனா அதை கியூர் பண்ணிட முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ என்னோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து பூமிகாவுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க ப்ளீஸ். இதை தாம நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க அத்தை தான் நீங்க மயக்கமாயிட்டதுனால மத்தவங்களுக்கு முதல்ல எடுக்க சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க யாரோட சாம்பிள்ஸும் பூமிகாவுக்கு மேட்ச் ஆகல. உங்களோடது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க லேபுக்கு போங்க. சரிங்க டாக்டர், தேங்க்யூ. வாங்க பிரிப்பா. கண்மணி, ஜூஸ் நல்ல டேஸ்டா இருக்கு. இன்னொரு ஜூஸ் சொல்லேன். ஏமா, ஒன்னு குடிச்சது பத்தாதா? இன்னொன்னு வேணுமா? இல்ல கண்மணி, பசியா இருக்கு. அதான் இன்னொரு ஜூஸ் குடிச்சா எனர்ஜியா இருக்கும்ல, அதான் கேட்டேன். நல்லா தீனி பண்டார மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது தின்னுக்கிட்டே இருக்கும். கண்மணி, அது நீ எதுவும் பேசாத. என் மாமியாக்காரை தான் போன் பண்றேன். சொல்லுங்க அத்தை. ஹே கண்மணி,
எப்ப ஃபோன் பண்ணி உன்னை வர சொன்ன? நீ இன்னும் வராம இருக்க? ஆ, அத்தை நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்ன கண்மணி, இப்பதான் வந்துட்டு இருக்கியா? நான் சொன்ன நேரத்துக்கு நீ கிளம்பி இருந்தா இந்நேரம் இங்க வந்து சேர்ந்திருக்கணுமே. அது வந்து அத்தை, அது கொஞ்சம் டிராபிக்ல லேட் ஆகுது அத்தை. என்னது டிராபிக்கா? அதுவும் நம்ம ஊர்லயா? ஏ கண்மணி, என்கிட்டயே நீ கதை விடுறியா? மரியாதையா சீக்கிரம் வந்து சேரு. அது இல்ல அத்தை, அது வந்து நாங்க வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காத, சீக்கிரம் வந்து சேரு. அத்தை இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன், நீங்க போனை வைங்க. சீக்கிரம் வா. ஏய், இப்ப எதுக்கு உன் மாமியார்காரி போன் மேல போன் போட்டுக்கிட்டு இருக்கா? ஒழுங்கா ஒரு ஜூஸ கூட குடிக்க விட மாட்டா போல இருக்கே. ஆமா, நீ இப்படி குடிச்சுக்கிட்டே இரு, அங்க என் மாமியாக்காரி என்ன போனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கட்டும். சீக்கிரம் குடிமா, போலாம். ஆ, ஆ. கண்மணி, உன் மாமியார்காரி அடிக்கடி போன் பண்றான்னா அந்த பூமிகாவுக்கு ஏதாவது சீரியஸா இருக்குமோ? அப்படி இருந்தா அதுவும் நமக்கு நல்லதுதாம்மா. என்ன கண்மணி சொல்ற? என் மாமியாக்காரி பேசுற அவசரத்திலேயே பூமிகாவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி பிசாசுக்கு மட்டும் ஏதாவது ஆயி அது மர்கைய ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த அதிர்ச்சியிலேயே ராசாத்தி மென்டல் ஆயிடுவா. என் புள்ளன்னு துணிய கிழிச்சுக்கிட்டு திரியவா. அந்த இனியனும் செத்த பொண்ணம் ஆயிடுவான். அப்புறம் என்ன, சொத்து முழுக்க நம்ம ஸ்வேதா குட்டிக்கு தான் வந்து சேரும். அப்படியா கண்மணி? அப்படின்னா முழு சொத்து ஏன் பேத்திக்குதான்? ஐயோ, நீ இத சொல்லும் போதே என் காதுல தேன் வந்து பாயுது. கண்மணி, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும்ல? அம்மா, நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். அப்ப நடக்க போற சந்தோஷத்தை கொண்டாட இன்னொரு ஜூஸ் குடிக்கட்டுமா கண்மணி? சரி, வேணாம், வா போலாம். கண்மணி, கண்மணி. அத்தை, என்னாச்சு அத்தை? பூமிகாக்கு ஏதாவது பிரச்சனையா? அத்தனை போன் பண்ணி சீக்கிரவான்னு சொன்னீங்க, நாங்க அடிச்சு புடிச்சு ஓடி வரோம். ஆமா சமந்தி, நான் கூட சாப்பிடாம கொள்ளாம ஓடி வந்தேன். பூமிகாக்கு இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல உள்ள வாங்க. வா கண்மணி. அத்தை வா. அத்தை, எங்க அத்தை கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்க அத்தை. ஏன் சொன்னாதான் வருவியா? வா. என்ன அத்தை? வா. ராசாத்தியோட சாம்பிள் ரிசல்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களது வந்துருச்சுன்னா அநேகமா மேட்ச் ஆயிடும். டாக்டர். எஸ். இவதான் நான் சொன்ன என் மருமக கண்மணி. அப்படியா? டாக்டர், கண்மணிக்கு ராசாத்தி மாதிரி எல்லா டெஸ்டும் எடுத்து பாருங்களேன். சாரி, அதான் ராசாத்திக்கு எல்லா டெஸ்டும் எடுக்க சொல்லியிருக்கேன்ல. அவங்க தானே பூமிகாவுக்கு அம்மா. அவங்க சாம்பிள்ஸே பூமிகாவுக்கு மேக்ஸிமம் மேட்ச் ஆயிடும். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும்? ஒருவேளை ராசாத்தியோட மேட்ச் ஆகலைன்னா இவங்களோட பிளட் டிஷ்யூஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அத்தை, இங்க என்ன நடக்குது? எதுக்கு எனக்கு ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்றீங்க? டாக்டர் என்னடான்னா ராசாத்திக்கு பண்ணா போதும், அவதானே பூமிகாக்கு அம்மான்னு சொல்றாரு. எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கே. மாமா, நீங்களாவது சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது? கண்மணி, நீ எதுவா இருந்தாலும் உன் அத்தை கிட்டயே கேட்டுக்கோ. அவதானே உன்னை இங்க போன் பண்ணி வர சொன்னா. சமந்தி, எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? என்ன நடக்குது ஏதுன்னு எங்களுக்கும் தெரிய வேண்டாமா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. கண்மணி, அம்மா தான் காரணத்தை அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்கல்ல, பேசாம போய் டெஸ்டுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்துருவா. சரிங்க, இனிமே எந்த கேள்வியும் கேட்கல, போதுமா? டாக்டர், நான் டெஸ்டுக்கு ரெடி. டாக்டர்,
எனக்காக இவளையும் டெஸ்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். அம்மா, இவங்களை டெஸ்ட் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இருந்தாலும் இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். சரிம்மா, இவங்களை டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. வா கண்மணி. கண்மணி, போ கண்மணி போ, அத்தை சொல்றேன்ல போ. கடவுளே, என் சாம்பிள்ஸ் என் பொண்ணு பூமிகாவுக்கு மேட்ச் ஆகணும். நானே அவளுக்கு டோனரா இருந்து இந்த கேன்சர்ல இருந்து அவளை காப்பாத்தணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே, கண்மணியோட சாம்பிள் எப்படியாவது பூமிகாவுக்கு பொருந்தி போகணும். என் பேத்தி பூமிகா நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். பேசிக் பாராமீட்டர்ஸ் செக் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. நர்ஸ், இந்த பொண்ணுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலமா பல்ஸ் ஆக்சிஜன் லெவல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர். ஆக்சிஜன் லெவல் சரியா இருக்கு. இந்த பொண்ண ஆபரேஷனுக்கு தயார் பண்ணுவீங்க. அநேகமா இந்த பொண்ணோட அம்மா ராசாத்தியே டோனர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டெஸ்ட் ரிசல்ட் வந்ததும் ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர். நர்ஸ், பிரிஸ்கிரிப்ஷன் பேட் கொடுங்க. இந்த மெடிசின்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியது. ஓகே டாக்டர். இந்த மருந்து எல்லாமே ட்ரிப்ஸ்ல ஏத்தி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்க டாக்டர். ஓகே. Everything seems normal. ஓகே டாக்டர். பிரசாதி, ஏன் டென்ஷனா இருக்க? டெஸ்ட் ரிசல்ட் நினைச்சா? ஆமா மாமா, என்னோடதும் பூமிகாக்கு மேட்ச் ஆகாம போனா வெளியில தான் டோனரை தேடணும். அது நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இங்க பாரு, இப்படி நெகட்டிவா யோசிக்காத. அப்படிலாம் எதுவும் நடக்காது. அதான் டாக்டர் சொன்னார்ல, உன்னோட சாம்பிள்ஸ் தான் பூமிகாவுக்கு மேட்ச் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அப்புறம் நீ தேவையில்லாம பயப்படுற. டாக்டர் 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 டெஸ்ட் ரிப்போர்ட் என்னாச்சு டாக்டர்? ரிப்போர்ட் வந்துருச்சுமா. டாக்டர், என்னோட சாம்பிள் பூமிகாக்கு மேட்ச் ஆகுதுல்ல? நான் அவளுக்கு ஸ்டெம் செல்ஸ் தாராளமா தரலாம்ல? சாரி ரசத்தி, உங்களோட சாம்பிள்ஸ் பூமிகாவுக்கு மேட்ச் ஆகல. அதனால நீங்க அவளுக்கு டோனரா இருக்க முடியாது.
அது எப்படி மேட்ச் ஆகும்? அவ பெத்த தாயா இருந்தா தானே மேட்ச் ஆகும். டாக்டர் என்ன சொல்றீங்க? என்னோட சாம்பிள்ஸ் என் பொண்ணுக்கு எப்படி மேட்ச் ஆகாம போகும்? நீங்க கூட என்னோட சாம்பிள்ஸ் மேட்ச் ஆகும்னு நம்பிக்கையா சொன்னீங்களே. அதாம்மா எனக்கும் புரியல. மோஸ்ட்லி தாயோட சாம்பிள்ஸ் பிள்ளைங்களுக்கு மேட்ச் ஆகும். ஆனா இங்க மேட்ச் ஆகாம இருக்கிறது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா யாரும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். என்ன டாக்டர் அது? ராசாத்தியோட சாம்பிள்ஸ் தான் மேட்ச் ஆகலையே தவிர கண்மணியோட சாம்பிள்ஸ் பூமிகாவுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. கண்மணிங்கிறவங்க பூமிகாவுக்கு என்ன ரிலேஷன்? இவ பூமிகாவோட பெரியம்மா. அவங்க தான் பூமிகாவுக்கு டோனர் ஆக முடியும். அவங்க ரெடினா நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். கண்மணி, யாரோடதுமே மேட்ச் ஆகாம இருந்துச்சு. அந்த கடவுள் புண்ணியத்துல பொண்ணோடது மேட்ச் ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு கண்மணி. சீக்கிரமாவே நம்ம பூமிகாவை காப்பாத்திடலாம். என்ன அத்தை, என்ன நடக்குதுங்க? அவசர அவசரமா என்ன வர சொன்னீங்க, டெஸ்ட் எடுக்க சொன்னீங்க, எடுத்தேன். ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே. நான் எதுக்கு டோனரா இருக்கணும்? கண்மணி, ரோட்ல பூமிகாவுக்கு அடிபட்டதுனால அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தப்போ அவளுக்கு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அப்பதான் பூமிகாவுக்கு போன் மேரோ கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. கேன்சரா? அப்படி போட அருவாளே. என்னத்த சொல்றீங்க? பூமிகாவுக்கு போன் மேரோ கேன்சரா? அது உயிர்கொல்லி நோயாச்சே. ஆமா கண்மணி, அந்த நோயால தான் அவ பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த நோயை குணப்படுத்தணும்னா அவளுக்கு யாராவது ஸ்டெம் செல்ஸ் தானமா தரணுமா? அதுக்காக தான் நம்ம வீட்ல இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. எங்க யாரோட ஸ்டெம் செல்ஸும் மேட்ச் ஆகல. உன்னோட ஸ்டெம் செல்ஸ் தான் மேட்ச் ஆயிருக்கு. அதனால்தான் ஸ்டெம் செல்ஸ் டோனரா நீ இருக்கணும்னு டாக்டர் சொல்றாரு. நானும் அதையே தான் சொல்றேன். நீ பூமிகாவுக்கு டோனரா இருக்கணும் கண்மணி. அத்தை, பூமிகா நிலைமைய நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு. ஆனா அந்த ராசாத்திய நினைச்சா எனக்கு பத்திக்கிட்டு வருது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, நான் யாருக்காகவும் டோனரா இருக்க முடியாது. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அத்தை, நான் போறேன். என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. கண்மணி, என்ன கண்மணி நீ இறக்கம் இல்லாம பேசிட்டு இருக்க? பூமிகாவும் நம்ம வீட்டு வாரிசு தானே. அவ இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப நீ பெரிய மனசோட உதவி செய்யக்கூடாதா? அத்தை, என்ன ஏன் கம்பல் பண்றீங்க? எனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே. அவளுக்கு வேற யாரையாவது ஒரு டோனரை கண்டுபிடிச்சு ஆபரேஷன் பண்ணுங்க. ராசாத்தி தான் எல்லாம் தெரிஞ்சவளாச்சே, இத அவ பாத்துக்குவா. நீங்க சும்மா கிடந்து கொதிக்காதீங்க அத்தை. சம்மந்தி, இதுக்குதான் போன் மேல போன் போட்டு எங்களை வர சொன்னீங்களா? இந்த ராசாத்தி வீட்டு நிர்வாகத்தை கையில வச்சுக்கிட்டு என் பொண்ணை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினா. அவ மகளுக்கு எதுக்கு என் பொண்ணு உதவி செய்யணும்? அதெல்லாம் முடியாது. வா கண்மணி, நம்ம போலாம். கண்மணி, கண்மணி, என் குழந்தை உயிர் இப்போ உன் கையில தான் இருக்கு. நீதான் அவளை காப்பாத்தணும். ப்ளீஸ் கண்மணி, அவளுக்கு டோனரா இருக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் கண்மணி. கைய விடுறீ. ஏய் கண்மணி, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உனக்கு? ராசாத்தி இவ்வளவு கெஞ்சிரா இல்ல, பூமிகாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணு போ. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
எனக்கு எல்லாம் தெரியும். வந்துட்டார் சப்போர்ட்டுக்கு. ஏய் உன்னெல்லாம் திருத்தவே முடியாதடி. ராசாத்தி இவளை விடு, நம்ம வேற ஒரு டோனரை பாத்துக்கலாம். குமரன் மாமா, நீங்க கொஞ்சம் கோவப்படாம இருங்க. நான் கண்மணி கிட்ட பேசிக்கிறேன். கண்மணி ப்ளீஸ் கண்மணி, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு. டோனரா இருக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லு. சத்தியமா என்னால முடியாது.